திருச்செந்தூர் பிரச்சனைக்கு அப்புறமா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இது கொடுத்திருந்தார், விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது வந்து இது வந்து இந்த வகையில் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை வாங்கி அப்படி விட்டது வந்து தவறு கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த உலகத்தில் வாழ்றாருன்னு தெரியல. இல்லை போஸ்ட் போல் வந்துட்டு ஒரு கட்சியும் ஏன் சேரக்கூடாது அப்படின்றது இருக்குது. சேரலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன நோக்கத்துக்காக சீட்டு ஆட்சிக்கு வரும் அதிமுகன்றது இருக்கும், இல்லைன்னா ஆல்ரெடி அது கான் உடைச்சு சுக்குநூறா போயிடுச்சு. அதே மாதிரி திமுக இந்த முயற்சி எடுக்காம இருந்தாங்கன்னா என்ன முயற்சி, சாவேக்காவை கவுத்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியை திமுக எடுக்கலன்னா, அமைதியா இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் அவங்க கூட இருந்திருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் அங்க இருந்திருக்கும், புரியுதுங்களா, யூஎம்எல் அங்கேயே இருந்திருக்கும். இவங்க ஒரு பெரிய ராஜதந்திரி மாதிரி வீழ்த்திடலாம்னு நினைச்சது இவங்களை வீழ்த்திருச்சா இல்லையா? இப்போ கூட அவங்க தயவு நடக்கிற ஆட்சி தானே இது திமுக. எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா இது அரசியல் புரியாதவங்களுக்கு பேசுறீங்க. அவங்க தானே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி அனுப்பி பிசிகான அவங்க வந்து திருமாவளவன் வந்து பாண்டேஜ் அவங்க போட்டுருக்காரு. இப்போ இந்த ஜென்சி டிஎம்கேல பேசினப்ப கூட அவங்க வந்து கற்பனையில பேசிடுறாங்க. இல்ல மத்தியில் தான் வந்துட்டு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது இப்போ நாங்க அப்படிதான் இருக்கோம். அந்த கான்செப்டே என்னன்னு தெரியாம பேசிட்டு உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினா என்னது? ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கிறது தான் சுயாட்சி. போட்டியிடும்போது எல்லாரும் சேர்ந்து போட்டி போடுவோம். செல்ஃப் டிட்டர்மினேஷன், நாங்களே எங்களை தீர்மானித்துக் கொள்றதுனால தான் சுயாட்சிக்கு பேரு. அதுக்கு மீனிங்கே மாத்துறாங்க, நாங்களே சுயமாக ஆட்சி செய்வது. இது மாதிரி முட்டாள் பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கணும்? ஜெயிக்க வைப்பீங்களா? 2027 இல்லனா 8 இவங்களுக்கு பயப்படுறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த. அவங்க உண்மையான ட்ரூ செக்குலர் கிடையாது. யாரு? டிஎம்கே செக்குலர் கிடையாது. இப்ப பார்த்தா பிஜேபி நீங்க மேனேஜ் பண்ணி இப்ப அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலே திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துடும். நீங்க நடக்குதா பாருங்க, இல்லைன்னா பார்லிமெண்ட்ல கண்டிப்பா வச்சிருவாங்க. இப்போ அந்த பழக்கங்கள்ன்ற அடிப்படையில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒரு ப்ரெஸ் ஆள் வந்துட்டு வேணும்னே கரெக்டாக மைக்கெல்லாம் சட்டையில் மாட்டிட்டு விஜய் அவர்கள் போகும்போது டெல்லியில் அப்போ தான் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லி, சார் இது வந்து ஒரு கஷ்டம் சார், இது வந்து ஒரு மரபு சார், ஜெயலலிதா காலத்துலேருந்து இதெல்லாம் விட்டதில்லை சார் அப்படின்றாரு. அந்த இது இல்லை, அது அவரை நம்ம அப்படி பிளேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டெலிவிஷன் கேமராஸ் வில் ஹேவ் 2 மைக்ஸ். ஒன்று வந்து கேமராலே இன்பில்ட்டாக ஒரு மைக் இருக்கும், அதை வந்து அதில் தான் அவர் பேசியிருக்காரு. நான் மைக்லாம் இல்லைன்னா கையில் கூட மைக் வச்சுட்டு கத்திருந்துருக்கலாம். ஆனால் அதை எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, அது என்ஜி தானே. என்ஜினா தேவையில்லாத ஷாட் தானே. அது என்ஜி ஷாட் தூக்கி போட வேண்டியது தான். அதை எடுத்துன்னு வந்து ப்ளோ பண்ணுறாங்க. சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். How do you see Congress and TVK aligning? வேற ஏதாவது ஸ்டேட்ஸ்ல கூட இதுவும் கண்டினியூ இல்லைங்க, தமிழ்நாடு இஸ் a starting point. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சார் இப்போ வந்து அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நடவடிக்கைகளில் வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க, செயல்படுறவர்கள பார்க்க முடியுது. அதில் வந்து உங்களை வந்துட்டு ஓகே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மினிஸ்டர் பண்ணுறது ரொம்ப வரவேற்க. எல்லா மினிஸ்டர்ஸும் அவங்களுடைய துறையில் எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை ஆரம்பித்து நம்ம ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா மைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் பிரச்சனைக்கு அப்புறமா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இது கொடுத்திருந்தார், விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது வந்து இது வந்து இந்த வகையில் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை வாங்கி அப்படி விட்டது வந்து தவறு கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த உலகத்தில் வாழ்றாருன்னு தெரியல. மக்களை எல்லாம் கேடுகட்ட மக்கள்ன்றாருங்க. குளத்தூர் மக்கள்லாம் கேடுகட்டவர்கள்ன்றாரு. அவர்கிட்ட நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் எப்போ ஒரு அரசியல் தலைவர் மக்களை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறாரோ அன்னைக்கு ஹி லாஸ்ட். மொத்தம் அவரெல்லாம் வந்து பேசுறதுக்கு அருகதே இல்லை. ஸோ இப்போ டிவிகேல வந்து அவங்களுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை தாண்டி பார்ட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஆஃப்டர் த எலெக்ஷன் பார்ட்டியோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஓகே, பட் பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது? பார்ட்டி ஆஸ் சச் இட் இஸ் பிகம் அ பிக் மெஷினரிங்க. இப்போ அண்மையில் கூட இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதை கூட ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லிடுறாங்க. உண்மையாக என்னன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா யூ நோ த ரியல் ஃபேக்ட். மக்களுடைய மேண்டேட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? தாவேக்கா கொடுத்துருக்காங்க. அதை திமுகவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அவங்க ஜனநாயகவாதி, ரைட்டுங்களா? அதிமுகவும் ஏற்றுக்கணும். அப்போ இல்லைனா அவங்க தே ஆர் நாட் டெமோக்ராட்டிக். ஏன்னா மக்களை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா
ஓகே 108 இடங்களில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன்னைக்கு வந்து இவால்வ் ஆயிருக்கு. அது அந்த அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்கள் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அவங்களுடைய தீர்ப்பை நம்ம மதிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆட்சி 5 வருடம் நடைபெறட்டும். நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் ஆட்சி ஒழுங்காக நடக்கணும். ஆட்சியில் குறை இருந்ததுன்னா நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நீ திருத்திக்க மறுத்துட்டேன்னா நான் வந்து அதை கவர்னர்கிட்ட சொல்லுவேன், இல்லைன்னா போராட்டம் பண்ணுவேன், இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன். இது ஆனால் ஆட்சியை நான் நடத்துறதுக்கு அனுமதிப்பேன். அதை ஆட்சியை கலைக்கிறதுக்கு நான் முயற்சியே பண்ண மாட்டேன். இப்படின்னு ஒரு மனநிலை இருந்தால் தான் அவன் வந்து உண்மையான டெமோக்ராட்டிக் இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடந்தது? 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு நம்ம தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்தது இல்லை. அப்போது அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் என்னடா திமுகவை வீழ்த்துறது தான் நம்ம கட்சியே ஆரம்பித்தோம், அதுக்கு தான் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குனார், அதனால தான் ஜெயலலிதா அதை இவ்வளோ பெரிய கட்சியாக மாற்றி வச்சாங்க. ஆனால் இவர் சுயநலத்துக்காக திமுகவில் போய் சரண்டர் ஆகிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற மன உணர்வு அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கு வருமா வராது? வரும் தானே? அதோடைய அவுட்கம் தானே இவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்குது. இப்போ இதை கூட அந்த கட்சி உணர மாட்டேங்குது. டே ஒன்லேயே எடப்பாடிக்கு இப்படி ஒரு முயற்சி திமுக எடுக்கிறது தெரிஞ்சோ, இல்லை திமுக இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறது அதிமுகவுக்கு தெரிஞ்சோ, உடனே நோ ஸ்டாப், திஸ் இஸ் அன்எத்திக்கல்னு ஒரு நிலை எடுத்திருந்தாங்கன்னா, எடப்பாடி எடுத்திருந்தாருன்னா இந்த நிலைமை வந்துருமா? எடப்பாடி தான் போய் கவர்னரை பார்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு இது கொடுங்க, ஆமாம், டிடிவி தினகரனை வச்சு லெட்டர் கொடுத்தாரு. அப்போ அந்த கட்சி அப்போ இது செய்யாமல் இருந்திருந்தாலும் சொல்கிறேன் நான். அவர் நேர்மையாளனாக இருந்திருந்தா அவர் எப்படி சார் நேர்மையாக கொடுத்து 5 வருஷம் ஆட்சி போயிடுது. ரைட்டுங்க, மக்களுடைய தீர்ப்பு எது முக்கியம்? உங்களுக்கு மக்கள் தீர்ப்பு தானே முக்கியம். அவர் ஆனால் கணிச்சிருந்துருக்காரு தாவேக்கா பெரிய அளவில் வெற்றி பெறும். அவருடைய தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் காணமடிச்சிட்டார்ல, அப்புறம் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இதெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. அப்போ அவரை பற்றிய மதிப்பீடு கீழே போயிடுச்சு இல்லைங்க. இல்லை, போஸ்ட் போல் வந்துட்டு ஒரு கட்சியும் ஏன் சேரக்கூடாது அப்படின்றது இருக்குதுல்ல. சேரலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்துக்காக? சீட்டு ஆட்சிக்கு வரும். மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்குது? இல்லை, இப்போ அங்கே காங்கிரஸையும் விசிகாவும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, நாங்கள் திமுக அதிமுக தொடக்கத்தில் சொன்ன சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யார் இருக்கா இன்னைக்கு? தாவேக்கா. அப்போ அதுக்கு தானே தகுதி இருக்குது. கான்ஸ்டியூஷன் அதுதானே சொல்லுது. மேண்டேட் அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்கள தான் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? இதே மாதிரி தான் 2018-19 கர்நாடகாலையும் நடந்துச்சு. இல்லை ரைட்டுங்க, நான் என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டை பேசுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், இங்கே தானே நம்ம ஓட்டு போட்டாங்க. இந்த மக்கள் இங்கே தானே ஓட்டு போட்டாங்க. அவங்க தாவேக்கா வேணும் தானே ஓட்டு போட்டாங்க. 5 வருஷம் நீங்கள் உள்ளடி வேலை பண்ணிது எப்படி? அதனால தான் அதிமுக நீங்கள் சுக்குநூறாக உடஞ்சி போய் நிற்குது. தட் இஸ், அதை உருவாக்கியது அவர் தான். ஆனால் அவங்க திரும்ப இப்போ உள்ளே வர்றதுக்கு மறுபடியும் வராங்க. திரும்ப வேறு வழி இல்லைங்க, போய்டும், காலி ஆகிடும்ன்றது இப்போனாலும் அவர் உணர்ந்துக்கணும். நம்ம அமைதியாக இருந்தால் தான் அதிமுகன்றது இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி அது கான், உடைச்சி இது சுக்குநூறாக போயிடுச்சு. அதே மாதிரி திமுக இந்த முயற்சி எடுக்காமல் இருந்தாங்கன்னா, எந்த முயற்சி? தாவேக்காவை கவுத்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியை திமுக எடுக்கலைன்னா, அமைதியாக இருந்தாங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் அவங்க கூட இருந்திருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருந்திருக்கோம், புரியுதுங்களா? ஐயுஎம்எல் அங்கேயே இருந்திருக்கோம். இப்போ இவங்க ஒரு பெரிய ராஜதந்திரி மாதிரி வீழ்த்திடலாம்னு நினைச்சது இவங்களை வீழ்த்திருச்சா இல்லையா? நீ அப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிபிஐ சிபிஎம் விசிகே ஐயுஎம்எல் அப்போ கூட உள்ளே இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறது அதுதான் கஷ்டமா. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து அமைதியாக இருந்திருப்பாங்க. அது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை, கொடுத்துருப்பாங்க, உறுதியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது மக்கள் மேண்டேட்டுங்க. இது வெளியிலிருந்து ஆதரவு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஜென்மத்துக்கு திமுக தலையெடுக்க முடியாதா? இப்போ கூட அவங்க தயவு நடக்கிற ஆட்சி தானே இது திமுக. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது அரசியல் புரியாதவர்கள் பேசுறதுங்க. அவங்க தானே அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க எப்படி அனுப்பி முடியும்? விசிகான அவங்க வந்து திருமாவளவன் வந்து பாண்டேஜ் அவங்க போட்டுருக்காரு அப்படி கிடையாது. அந்த கட்சி அந்த தனி சின்னத்தில் தானே போட்டுக்கிட்டாங்க. அப்போ இவங்க இத்தனை எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் பங்கு கொடுத்துருக்குது, கம்யூனிஸ்டுகளும் பங்கு கொடுத்துருக்காங்க, ஐயுஎம்எல்லும் பங்கு கொடுத்துருக்குது. அவங்க வேற வழி இல்லாமல் அப்படி சொல்லிடுறேன். இனி அவங்களோட எதிர்காலம் என்ன? திமுகவோட எதிர்காலம் என்ன? இந்தியா பிளாக்லேருந்து வந்தாச்சு. 2031 அந்த கட்சிக்கெல்லாம் திரும்ப வந்துடும். எப்படி வரும்? இவங்க இல்லை, இப்போ இந்த ஜென்சி டிஎம்கேல பேசினப்ப கூட அவங்க கற்பனையில பேசிடுறாங்க. இல்லை, மத்தியில் தான் வந்துட்டு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது இப்போ நாங்கள் அப்படிதான் இருக்கோம். அந்த கான்செப்டே என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அப்போ 31 நாங்கள் அந்த மாதிரி தான் மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னா என்னது? ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கிறது தான் சுயாட்சியா?
போட்டியிடும் போது எல்லாரும் சேர்ந்து போட்டி போடுவோம். செல்ஃப் டிட்டர்மினேஷன், நாங்களே எங்களை தீர்மானித்துக் கொள்வதனால தான் சுயாட்சிக்கு பேரு. அதுக்கு மீனிங்கே மாத்துறாங்க. நாங்களே சுயமாக ஆட்சி செய்வது. இது மாதிரி முட்டாள் பிரச்சனை நம்ம எப்படி பார்க்க முடியும்? மாநில சுயாட்சினா என்னது? ஒரு கட்சியை ஆட்சி பண்றதா? மத்திய அரசுடைய அவர்களுடைய அடக்குமுறைகளும் அவங்களுடைய கண்ட்ரோலும் குறைந்து இருந்து இண்டிபெண்டா இந்த அரசே தன்னுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது தான் சுயாட்சி. செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் சுயாட்சி. அதை கொண்டு போய் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்ன்றதை மாற்றி சுயாட்சிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? அடுத்த ஜென்ரேஷன் இவரை எடுத்து வச்சிருக்காங்க. இல்லை, மொத்தத்தையும் கெட்டு போச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் தேராது. இனிமே தே கேனாட் தலையெடுக்கவே முடியாது. எப்போ காங்கிரஸ் டிஎம்கேலேருந்து வெளில வந்ததோ அன்னைக்கே அவங்க அவுட்டுங்க. காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றதில்லை. அது ஒரு 4 சீட் 5 சீட்டு தானே சார், அதனால மாறும். ஆனால் அது ஒரு பெரிய மாரல் பேக்ரவுண்ட் அது. ஏன்னா இன்னைக்கு வந்து செக்குலரிசம்கோட அடையாளமாக திமுக யாரை வச்சுருந்துச்சு வெளில? காங்கிரஸ். அவங்க உண்மையான ட்ரூ செக்குலர் கிடையாது. யார்? டிஎம்கே செக்குலர் கிடையாது. இப்போ பார்த்தா பிஜேபி நீங்கள் -20 இப்போ அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலே திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துடும். நீங்கள் நடக்குதா பாருங்க. இல்லைன்னா பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ 31 வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து திரும்பவும் IUML, VCK, CPI, CPMக்கெலாம் வந்துட்டு அப்பயே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி இனி அதாவது தமிழக வரலாற்றில் பல ஃபேக்டர்ஸ் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி ஆட்சி. இனி பெரும்பான்மையான அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி ஆட்சி தான் நீடிக்கும். அதே போல் இந்த ஜாதியை பொறுத்த இங்கே நிறுத்துறது, இந்த ஜாதியை வந்து இங்கே நிறுத்துறது அப்படின்னு சாதி பார்த்து கேண்டிடேட் நிறுத்துறதுன்றது காணாமல் போயிடும். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்றதும் காணாமல் போயிடும். ஸோ ரியல் டெமோக்ரஸியை மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இனிமேல் வந்துட்டு ஒரு கரப்ஷன் ஸ்டாப் ஆகிடும். இப்போ 31 வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து புது தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இதில் இட்ஸ் அ ப்ராசஸ், ரைட்? இந்த ப்ராசஸ் நடந்து ஆரம்பிச்சு பார்ட்டி ஃபண்டுன்றதை வாங்குறது இல்லைங்க. 2000 கோடி மேல் ப்ராக்டிஸ் உள்ள டான்ஜென்ட்கோ கான்ட்ராக்ட் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 50 அதாவது ஐ திங்க் 50 லட்சத்துக்கும் குறைவான இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மேனுவல் டெண்டராக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை வச்சு இவ்வளோ நாள் ரொம்ப சென்னை கார்பரேஷனில் மேயர் பிரியா, அதுக்கப்புறம் குமரகுரு இவங்கெல்லாம் கொளுத்து இருந்துருக்காங்க. தாபேக்கு ஆட்சி வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஒரு டெண்டர் போட்டவரையே குமரகுருவே விளக்குறாரு, சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்படி ஏன்னா அதில் நல்ல ஊழல் பண்ணலாம். நீங்கள் 49 லட்சம்னு வச்சிங்களேன், 50 லட்சம் இருந்தால் தானே நீங்கள் வந்து டெண்டர் போகணும். 49 1 லட்சம் குறைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளே டெண்டர் போட்டுக்கலாம்ல. 10 JCB வாங்கினா 50 லட்சத்துக்கு மேலே போவோம். ஒன்றா போடு, நம்மளே எடுத்துப்போம் அப்படின்னு பண்ணி இவ்வளோ நாள் பண்ணியிருந்தது உடனே ஸ்டாப் ஆச்சு. தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் இல்லையா? அதை பற்றி இவங்க பேசாமல் எந்த ஊடகமாக இது 2 டாபிக் பேசியிருக்காங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக்ல அதை பற்றி பேச மாட்டாங்களே. ஏன்னா மறுபடியும் டிஎம்கே அதே தப்பு பண்ணிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க சம்பளம் இன்கம்ல. லெட் தம் லிவ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட இவ்வளோ நாள் ஆகியும் சென்னை மேயர் அவர்கள் வந்து போய் பார்க்கவே இல்லை சிஎம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினா, அது ஒரு மேயர் வந்து சிஎம் புதுசாக வந்திருக்காருன்னா போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னும், இல்லை வந்து மேயர்களோட ஆஃபீஸ்லலாம் வந்து சிஎம் படம் இருக்கணும், முன்னாள் சிஎம்மான ஸ்டாலினோட படம் இருக்கக்கூடாதுன்னா இருக்கா? இல்லை, when you become a chief minister, you are officially அந்த சிஎம்மோட படம் தான் எல்லா அரசு அலுவலகங்களும் இருக்கணும். முன்னாள் சிஎம் தான் முன்னாள் சிஎம் தான் நீங்கள் வைக்கணும். அப்போ அவர் இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது. சரி, ஒரு ஆசையில் பாசமாக அப்படி முன்னாடி அது அவங்க பர்சனலாக ரூமில் வச்சுக்கிட்டோம், அவங்களுடைய டைனிங் ரூமில் வச்சுக்கிட்டோம், லிவிங் ரூமில் வச்சுக்கிட்டோம். ஆஃபீஸில் வைக்கக்கூடாது. ஆஃபீஸில் வைக்கக்கூடாது, வைக்கலாம். பட் வேர் த சீஃப் மினிஸ்டர் படம் எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். அவர் ஸ்டாலினோட படத்தை வந்துட்டு ஒரு மேயர் வந்துட்டு அவங்க டேபிளில் வச்சுக்கிட்டோம், டேபிளில் மீட்டிங் ஹாலில் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காரு. மேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது எல்லா மாமன்ற உறுப்பினர்களோட. இல்லைங்க, அது இப்போ இதெல்லாம் வந்து தாவேக்காவோட அரசு கேள்வி கேட்காது. அவங்களுக்கே அது தோணும், என்னடா நம்ம தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் மேயர் போய் பார்த்தே ஆகணும்னு மேண்டேட்டரி கிடையாது. பட் தெர் ஆர் சம் கஸ்டம்ஸ், ஒரு பழக்கங்கள்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் அவங்க போயிருக்கணும். இப்போ அந்த பழக்கங்கள்ன்ற அடிப்படையில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒரு ப்ரெஸ் ஆள் வந்துட்டு வேணும்னே கரெக்டாக மைக்கெல்லாம் சட்டையில் மாட்டிட்டு விஜய் அவர்கள் போகும்போது டெல்லியில் அப்போ தான் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லி, சார் இது வந்து ஒரு கஷ்டம் சார், இது வந்து ஒரு மரபு சார், ஜெயலலிதா காலத்துலேருந்து இதெல்லாம் விட்டதில்லை சார் அப்படின்றாரு. அந்த இது இல்லை, அது அவரை நம்ம அப்படி ப்ளேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
எனக்கு நான் ரிப்போர்ட்டராக இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டெலிவிஷன் கேமராஸ் வில் ஹேவ் 2 மைக்ஸ். ஒன்று வந்து கேமராலே இன்பில்ட்டாக ஒரு மைக் இருக்கும். அதை வந்து அதில் தான் அவர் பேசியிருக்கார். நான் மைக்லாம் இல்லைன்னா கையில் கூட மைக் வச்சுட்டு கத்திருந்துருக்கலாம். ஆனால் அதை எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. அது என்ஜி தானே. என்ஜினா தேவையில்லாத ஷாட் தானே அது. என்ஜி ஷாட் தூக்கி போட வேண்டியது தான். அதை எடுத்துன்னு வந்து ப்ளோ பண்ணுறாங்களே. அப்போது இது எல்லாமே பிளான்டு தானே. அங்கே போவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், கத்துவான். அந்த அந்த யார் அந்த ரிப்போர்ட்டர் கத்துனாரோ அவர் சேனலில் அது சேனல் இன்னொரு சேனலில் போயிட்டு இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ ரொம்ப உன்னிப்பாக குறிப்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணால் அது ரொம்ப அவங்க கடைசியாக எண்டில் போய் அதுதான் அவங்களுக்கு தப்பவே முடியுது. இப்போது ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முன்னாள் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கருணாநிதி அவர்களுடைய படத்தையோ ஸ்டாலின் அவர்கள் படத்தையோ ஒருவேளை ஒரு மேயர் அவர்கள் வச்சிருந்தாரு அப்படின்னா உடனடியாக அவர் மேலே வந்துட்டு துறை ரீதியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை டைரக்டாவோ இன்டெரக்டாவோ எடுக்கப்பட்டுரும். இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனல் இருக்குது, அது ஆளுங்கட்சிக்கு சம்மந்தமாக பேசாமல் முன்னால் இருந்த ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு இன்னுமே வந்து முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்குது அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளுங்கட்சிக்கு இமீடியட்டாக போய் எல்லா சேனலும் சரண்டர் ஆயிரும். ஆனால் இப்போ தாவேக்கா வந்ததுக்கப்புறம் இவங்க யாருக்குமே இந்த தாவேக்கா அரசு மேலே வந்து ஏன்னா இவங்க ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு பயமும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லாத மாதிரி இருக்கு. இதை எப்படி வந்து அண்டர் த ஸ்கீம் லைனுக்குள்ளே எப்படி கொண்டு வருவாங்க? இல்லைங்க, இது கடந்த 5 ஆண்டுகள் அவங்கள்ட்ட தான் ஆட்சி இருந்தது. ஊடகத்தை அப்படியே நெருக்கி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. நீ இதை போடு, இதை போடாத. ஏன் இப்போ சிஎம் லைவ்ல எடுக்கல? யார் அவனுடைய ஷோ ப்ரொடியூசரோ இல்லை நியூஸ் ப்ரொடியூசரோ இன்புட் எடிட்டரோ அவுட்புட் எடிட்டரோட எடுக்கிறதுல வேற ஒரு நிறுவனம் கேட்குறது, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு எடுக்கலன்னு. டே, நான் உனக்கு வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறானான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் போன பிறகும் அப்படி எல்லாமே வச்சு பயங்கர மீடியா மேனிப்புலேஷன் பண்ணி என் ரிசல்ட் என்னாச்சு? புஷ்ன்னு போயிடுச்சா இல்லையா? அப்போ அது புஷ்ன்னு போனதை எதுக்கு நம்ம பாதர் பண்ணிட்டு இல்லை. பட் ஒரு ஆளுங்கட்சிக்காக வந்துட்டு அவங்க வேலை பார்க்கணும் கூட நான் சொல்லலை. ரைட், அவங்க மாச சம்பளம் வருது. தாவேகா அப்படிலாம் கொடுக்காது. இல்லை, இது புதுசாக இருக்குது. ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட சப்போர்ட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்க ஒரு மீடியா அப்படின்னு. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒன் எக்ஸாம்பிள், ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க ஒர்க் பண்ணுற நியூஸ் பேப்பரோ மேகசினோ வேறையாக இருக்குது, அதுலேருந்து ஒரு சம்பளம் வாங்கிக்கிறாங்க. திமுக தினையும் ஒரு சம்பளம் வாங்கிக்கிறாங்க. 2 சம்பளம் வருதுல்ல உங்களுக்கு, புரியுதா? அவங்களுக்கு என்ன டிவி டிபேட்டில் மூத்த பத்திரிகையாளர்னு பேச போகிறாங்க, பேசிட்டு அதுக்கான சம்பளம் வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து அதை கண்டினியூ தானே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ யூஎஸ்லலாம் வந்து ட்ரம்ப் வந்து உட்கார்றாருன்னா யார் வேணால் என்ன வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருமே வந்து ரூலிங் பார்ட்டிக்கு பயந்துருக்கணும்லாம் இருக்காது. ஸோ மேபி வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து வி ஆர் நாட் பாதர்டுன்றேன். பிகாஸ் அது ஏற்படுத்தின ரிசல்ட் என்னன்னு தான் நமக்கு தெரியுதே, புரியுதுங்களா? மீடியாவுடைய ரோல் ஒரு பெரிய ரோல். எதில்? தாவேக்காவை ஜெயிக்க வச்சதில்லை. அவ்வளோ பொய்யா சொல்லியிருந்தா மக்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம அவங்க மக்களே வெறுத்து போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் அதே பொய்யை பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் நோ. இந்த கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சீஃப் மினிஸ்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும்னு போட்டிருக்குதோ என்னமோ தெரியலையே. இல்லைங்க, நீங்கள் மீடியாக்களை நீங்கள் சரியாக நடந்துங்க. மீடியாக்கள் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் ஆன்டி டிவிக்கையாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கதை சொல்லுவீங்க, இஷ்டத்துக்கு உருட்டுவீங்க. கரூர் விஷயத்துலலாம் அந்த சிபிஐ என்கொயரிலாம் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் எவ்வளோ கதர்னாங்க. அப்படி மீடியாவில் பொய் நியூஸாக பாரு. இது அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் தானே. அப்போ நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாதுடா நம்ம அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கணும்ல. இனிமேலும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ, லெட் அஸ் வெயிட். சார், இறுதி கேள்வி. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க டிவிகேவோட இணைந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஹவு டு யூ சி காங்கிரஸ் அண்ட் டிவிகே அலைனிங்? வேற ஏதாவது ஸ்டேட்ஸில் கூட இதுவும் கண்டினியூ இல்லைங்க, தமிழ்நாடு இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்க. இது இன்னும் அதிகமாகுமா? தாவேகா வெற்றி என்பது தமிழ்நாட்டுடைய வெற்றி கிடையாது. இது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொடங்கியிருக்கு. இது அடுத்த 5 ஆண்டுகளில் 31 கூட மொத்த சவுத் இந்தியாவுக்குமான ஒரு பெரிய மாற்றமாக மாறும். அடுத்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து வாட் ஐ சி, இட் வில் ஹேப்பன் 100%. திருச்சூரில் ஆரம்பித்தாங்க ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங்லாம் போட்டு அங்கே மெம்பர்ஸ்லாம் சேர்ற மாதிரி டிவிகேல. அப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து வந்துட்டு அஃபிஷியலாக அது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அங்கே உள்ள குரூப் அவங்களாவே தன்னிச்சையாக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பார்ட்டியாகவே இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ்ன்ற மாதிரி ஒரு. இன்னைக்கு களத்தில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவரை மேட்ச் பண்ணுறதுக்கு
யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இமேஜின் இஃப் ஹீ அண்ட் ராகுல் ஜாயின்ஸ் டுகெதர், ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்டாங்களா, தட் வில் பிகம் மேசிவ் ஃபோர்ஸுங்க. ஒரு பெரிய ஒரு இயக்கமாக அது மாறும். கர்நாடகாவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்துட்டு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது, நாங்கள் வந்து அங்கே சித்தராமையாலேருந்து இவருக்கு சிவகுமாருக்கு மாறிட்டு இருக்கிறோம், நீங்கள் தான்ப்பா என்னப்பா உங்களுக்குலாம் என்ன செம ஸ்மார்ட்டான ஒரு சிஎம், இவ்வளோ புதுசாக எல்லாம் அப்படி பார்க்குறாங்க, இவ்வளோ புதுசாக பண்ணுறீங்க நீங்கள், உங்களுடைய ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்குறது பொறாமையாக இது இருக்குது. உண்மையிலேயே என்னுடைய நண்பர்கள் டெல்லியில் இருக்காங்க, மற்ற ஸ்டேட்டில் ரொம்ப டிப்ளமேட்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப உற்று நோக்கி பார்த்து வியந்த ஒரு தேர்தல். நம்ம ஊரில் இப்படி நடக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க. காசெல்லாம் உடைச்சிருச்சிங்க, காசெல்லாம் கொடுக்குறதெல்லாம் உடைச்சிருச்சிங்க. இப்படி ஒரு தேர்தல் நம்ம ஊரில் நடக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் பாசிபிள் இஃப் அவர் சிஎம் கோஸ் அவுட். அது பாசிபிள் தான். மொத்த சவுத்தில் அது நடக்கும், அடுத்தது நார்த்லையும் நடந்துடும். ஓகே, நிறைய விஷயங்களோட பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னொரு தடவை சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.